கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளாகிய கிறிஸ்துமஸ் நன்னாளிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த காணொளி ஊழியத்திற்காக அன்போடு வரவேற்கிறோம். இந்த ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். காலை நேரத்தில் இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த அருமையான காணொளி ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் எங்களுக்காக பெத்லகேமிலே பிறந்து கன்னிமரி வயிற்றிலே உற்பவித்து எங்களுக்காகவே மனிதனாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் மீட்பை உண்டு பண்ணினவரே, விண்ணுலகத்தில் வாழ்ந்திருந்த கடவுள் இந்த மண்ணுலகத்தில் மக்களை மீட்பதற்காய் வந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான ஆண்டவரே, உலகமே ஒரு குழந்தையின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாங்களும் இணைந்து இந்த கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவை எங்களுடைய நகரத்தில் ஆண்டவர் இந்த காணொளி வழியாய் ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற பல்வேறு மூலை முடுக்குகளில் பல்வேறு இடங்களில் இருக்கிற மக்களோடு இணைந்து கொண்டாட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆண்டவரே, காலை நேர தியானத்தை ஆசீர்வதிங்க. இந்த குழுவை எடுத்து பயன்படுத்த இந்த நாள் வரையில நீ பயன்படுத்தி வரீங்க ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் அறிவித்து ஆண்டவரே, இதை மற்றவர்கள் எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கிருபைத்தார். இந்த ஊழியத்தை தொடர்ந்து விடாமல் செய்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, ஆண்டவர் ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காகவும் ஆண்டவரை தொடர்ந்து எங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய அன்பான சாக்கோ சாருக்காக, அடியனுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த இல்லத்தை திறந்து கொடுத்து இந்த ஊழியத்தை இந்த நாள் வரையில செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆண்டவரை பாடல் வேலை, இறைச்செய்தி வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதிங்க. நீர் பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் நமக்காய் பிறந்திருக்கிற ஆண்டவரை தொழுது கொள்ள நாம் முன்பாக இந்த வேளையில அருமையான மக்களே, இங்கே எரிந்து கொண்டிருக்கிற மெழுகுவர்த்திகளை நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு வாரமும் நாம் அதை செய்து கொளுத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் சொல்லுகிறோம். முதல் மெழுகுவர்த்தி தீர்க்க தரிசன மெழுகுவர்த்தி, த கேண்டல் ஆஃப் ப்ராஃபஸி. ரெண்டாவது மெழுகுவர்த்தி த கேண்டல் ஆஃப் பெத்லகேம் கேண்டல் என்று சொல்லுகிறாங்க. மூன்றாவது கேண்டல் த ஷெப்பர்ட் கேண்டல். நான்காவது கேண்டல் ஏஞ்சல். இப்பொழுது கிறிஸ்து பிறப்பின் நன்னாளில நாம் கிறிஸ்து மெழுகுவர்த்தி அல்லது த கேண்டல் ஆஃப் கிரைஸ்ட் என்று நாம் சொல்லி கிறிஸ்து பிறப்பின் நன்னாளுக்குரிய இந்த கேண்டலை நாம் ஏற்றி வைக்கிறோம். மட்டுமில்லாமல் இதை நாம் ஹோப், ஜாய், பீஸ், லவ் என்று 4 வாரங்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் த வீக் ஆஃப் லவ் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அருமையான சத்தியங்களை புரிந்து கொண்டு எங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்காக வாழுங்கள். இந்த நாளிலே நாம் ஆண்டவரை நாம் துதிக்கும்படியாக 574வது பாடலாகிய அதிகாலையில் பாலனை தேடி என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து நாம் பாடும். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் கோடில் நாடி தேவபாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். தன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற தன்
நாம் செல்வோம் கேட்க அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே. மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே. தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல்ல காட்சியை கண்டிட நாமே அதிகாலையில் பாலனை தேடி அன்பின் வடிவாய் புவி மீதில் அருளானந்தம் மீந்திடவென்றே. அன்பின் வடிவாய் புவி மீதில் அருளானந்தம் மீந்திடவென்றே. தந்தை பரனின் திருமைந்தன் தம்மை தாழ்த்திய விந்தையை பாடி அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் கோடில் நாடி தேவ பாலனை பணிந்திட மாறி அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் சமாதானமும் நிறைந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே, பெத்லகேம் பாலகனாம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரிலே, இந்த ஊழியத்தின் சார்பிலே கிறிஸ்து பிறப்பின் நன்னாளின் வாழ்த்துக்களை நாங்கள் எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கும்படியாக ஒரு 4 விஷயங்களை மட்டும் உங்களோடு கூட பேசி நாம் நிறைவு செய்வோம். ஏற்கனவே நாம் பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே நாம் கவனம் செலுத்தாமல் ஒரு வித்தியாசமான செய்தி, அதாவது the paradox in Christmas, the opposite truths in Christmas என்று சொல்லப்படுகிற ஒரு 4 விஷயத்தை நான் சொல்லுகிறேன். கிறிஸ்துமஸ் என்ன நமக்கு தெரியும், கடவுள் மனிதனாக வந்தவர். முதல்ல the impossible becomes possible. எது இம்பாசிபிள்? கடவுள் மனிதனாவது இம்பாசிபிள் இல்லையா? கடவுள் மனிதனாவது இம்பாசிபிள். இந்த உலகத்துல கடவுள் மனிதனாகுகின்ற வரலாறுகள் மிக மிக குறைவு. ஒருவேளை நாம் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்து மதத்தில அவதாரம் என்கின்ற ஒரு காரியம் இருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகளோ அக்கிரமங்களோ உலகத்தில் பெருகிற போது அவர்கள் கடவுளர்கள் அவதாரம் எடுப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மற்ற மதங்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் திருமறையில சொல்லப்பட்ட ஒரே மனு உருவேற்றல், நாம் அவதாரம் என்று சொல்லுவதில்லை, மனு உருவேற்றல், அது ஒரே முறை நிகழ்ந்தது.
அதுவும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்ததை ஆண்டவர் நடத்தி காட்டினார். எங்கே நடந்தது? யாரும் எதிர்பார்க்காத வண்ணமாக பெத்லேகம் என்கின்ற சிற்றூரிலே அவர் பிறந்தார். மீகா 5:2 வாசிக்கிறோம். கடந்த சண்டே நம்ம தான் பார்த்தோம் இல்லையா? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேகமே என்ற சிற்றூர். ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஆண்டவர் புறப்பட்டு வரார். சின்ன ஊர்ல ஒரு பெரிய மாளிகையிலையும் பிறந்திருக்கலாம். ஆனா மாட்டு தொழுவத்துல அவர் பிறந்தார். மாட்டு தொழுவத்துல அவர் பிறந்ததுனால அவர் இன்றைக்கு சிறிய இடத்துல இருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள் அண்ட் இட் இஸ் பிகம்ஸ் பாசிபிள். மாத்திரமல்ல, எப்பொழுதுமே மெய்ப்பர்கள் இஸ்ரவேலில ஒதுக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். சமூகத்திலிருந்து தூரமாய் நின்றவர்கள், மக்களோடு மக்களாய் வாழ மாட்டாங்க. அதனால்தான் அவர்கள் மந்தையை காத்து கொண்டு வயல்வெளிகளில இருளிலே மூழ்கி இருந்தாங்க. அவங்களுக்கு பாருங்க, அந்த நற்செய்தி, கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்கின்றார். அதுவும் யார் மூலமா? ஒரு தேவதூதன் மூலமாக, காபிரியேல் என்கின்ற தேவதூதன் மூலமாக கர்த்தர் அறிவித்தார் என்று நாம பார்க்கின்றோம். அப்போ the impossible became possible. இரண்டாவது, the invisible became visible. கடவுளை யாரும் பார்க்க முடியாமல் இருந்தது. யோவான் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை பார்த்தீர்கள் என்றால் பிதாவை பார்த்த அந்த காரியத்திற்கு சமம் என்று. பிதாவின் மடியில் இருக்கிற கிறிஸ்துவே பிதாவை வெளிப்படுத்தினார். ஆண்டவரே சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ the invisible becomes visible. இதுவரையிலும் கடவுள் வார்த்தையா இருந்தார். யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை கடவுளா இருந்தது, அது கடவுளிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம்மிடத்துல தங்கியிருந்தார். அப்போ the word became flesh, the impossible became possible, the invisible became visible. இல்லையா? பார்க்க முடியாத இறைவன் நம்மோடு 33 ஆண்டுகள் வாழ்ந்து நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துன்பங்களில் பங்கெடுத்தார். நம்மோடு கூட இருந்திருக்கிறார். நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டிருக்கிற கிறிஸ்து பாலன். ஆகவே இந்த நாளில the possible became impossible became possible, the invisible became visible. மூன்றாவது, the omnipotent becomes powerless. உலகத்தை பவர், உலகத்தை ஆளுகை செய்கிறவர், உலகமே ஆகியது. 24:1 வாசிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் கர்த்தருடையது, கர்த்தரே அதை உண்டாக்கினார், வார்த்தையினாலே உண்டாக்கினார். இல்லையா? பூமி உண்டாகுக, வெளிச்சம் உண்டாகுக, எல்லாத்தையும் உண்டாக்கின கர்த்தர் இங்கே யாருமற்ற அனாதையாய் அவர் இருக்கின்றார். கந்தை துணியாலே கடத்தப்பட்டு இருக்கின்றார். விந்தை கோலத்துல இருக்கின்றார். இல்லையா? But the omnipotent becomes powerless. சாதாரணமாக இருக்கிறார். அனைத்து மக்களும் அப்ரோச் பண்ணக்கூடிய accessible. இன்றைக்கு ஒரு சிஎம் பார்க்க முடியுமா? நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. ஏன்? கிறிஸ்தவ ஊழியக்காரர்களே பார்க்க முடியறது இல்ல. அவங்கள பார்க்கணும்னா என்ன வாங்கணுமா? அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணுமா? ஆனால் ஆண்டவரை இங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அல்லேலூயா. மெய்ப்பர்கள் வந்து பார்த்தாங்க, தேவதூதர்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க, வான சாஸ்திரிகள் வந்து கிழக்கில வந்து பார்த்துட்டு போனாங்க. எத்தனையோ சந்தித்தார். இங்கே நான் அவரை ஊழியக்காரர்களை சந்திப்பதற்கு பணமும் நேரத்தை இங்கே ஜீசஸ் இஸ் வெரி accessible all the people. முக்கியமா ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டிருந்த மக்களோடு அவர் பார்க்கும்படியாக கேட்டிருந்தார். நான்காவது, the universal becomes local. உலகத்தை உலகுள்ள ஒரு சின்ன இடத்தார் கை கிறிஸ்து பண்டிகை. the universal becomes local. முக்கியமான பிரியமானவர்கள், ரொம்ப நினைச்சுப்போம், நான் அவன் இவன் அப்படி இப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சின்ன குட்டி மனிதனா வந்திருக்கிறார். இன்னொரு 3
பாயிண்ட்ஸை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் கிறிஸ்துவை மாட்டு கொட்டிலே அந்த தீவன தொட்டியில கிடைத்திருந்தாங்கன்னா தீவன தொட்டியில மாடுகள் வந்து என்ன பண்ணும்? சாப்பிடும். அப்ப இயேசு ஒரு உணவாய் இருக்கிறார். ஆமா, நானே உலகத்திற்கு நான் ஜீவ அப்பமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார்களே, அது போல ஆண்டவர் தன் ஜீவனை கல்வாரி சிலுவையிலே அவர் கொடுக்கும்படியாக வந்தார். அப்போ அவர் தீவன தொட்டியிலே நமக்காக கிடத்தப்பட்டது, நமக்காக தன்னுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் கொடுத்தார் சிலுவையில. அதுக்கு முன் அடையாளமாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகின்றது இல்லையா? இரண்டாவது, அவர் துணிகளிலே போர்த்தப்பட்டிருந்தார் என்று பார்க்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? சிலர் வந்து நினைக்கிறாங்க அது கந்தை துணி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கந்தை துணியால் தான் நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா, பெரிய ஆசீர்வாதத்தின் வஸ்திரமாகிய ராஜரீக வஸ்திரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். என்ன வஸ்திரமா? ராஜரீக வஸ்திரம். அது அப்போ நம்ம மேல அது போத்துனாக்கா நம்ம பரலோகத்துக்கு போவோம் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு அன்றைக்கு அதை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அன்னைக்கு கிழக்கு சாஸ்திரிகள் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்களே, 3 பேருன்னு பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. ஆனா 3 பேர் சொல்றாங்க. ஏன்னா பொண்ணு வெள்ளை போல தூப வர்க்குன்னு. ஆனா 100 பேருக்கு மேல வந்தாங்கன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் ஆய்வுல சொல்லி இருக்கிறாங்க. 100 பேருக்கு மேல வானசாஸ்திரிகள் புறப்பட்டு 2 வருஷமா இயேசுவை தேடி வந்து அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பொன் எதை குறிக்கிறது? ராஜாவை குறிக்கிறது. வெள்ளை போலம் இயேசுனுடைய அடக்கத்தையும் இல்லையா, தூப வர்க்கத்தும் இயேசுனுடைய அடக்கத்தை குறிக்கிறதாக, அவருடைய தூப வர்க்கம் வந்து ஆசாரியன் என்ற இந்த பணியை குறிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 3 செய்தியை கூட நம்ம மறக்கவே கூடாது. முக்கியமா the impossible becomes possible, the invisible became visible, the omnipotent becomes local இல்லையா, the universal became local. அப்போ இப்படி இந்த செய்தியோடு இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி நம்ம கொண்டாட ஆயத்தப்படுகிறோம். குறிப்பா லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை லூக்கா 2:10, வானதூதர் அவர்களிடம் மெய்ப்பர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி கிடத்திருப்ப காண்பீர்கள், தீவன தொட்டியில கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காய் பிறந்திருக்கிற ஆண்டவர், நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பெயர் இம்மானுவேல், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. நமக்காக அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரா இருக்கிறாரு இல்லையா? அதனால எதை குறித்தும் நாம கவலைப்படாம மிகுந்த தைரியத்தோடு ஆசீர்வாதத்தோடு இந்த கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாடணும். எப்படி கொண்டாடலாம்? ஆலயத்துக்கு போவோம், பாடுவோம், புத்தாடை அணிந்து கொண்டு ஜெபம் பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம், சொந்தங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லுவோம். அதோட முடிச்சிடலாமா? இல்லை. வீட்டுக்கு வந்து உங்களுடைய உணவுப் பொருட்களை அக்கத்துல இருக்கிறவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு, முக்கியமா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அறியாத மக்களுக்கு நீங்க உணவு கொடுங்க. கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு ஆடைகளை கொடுங்க. அவங்களுக்கும் இயேசு பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை நீங்க சொல்லுங்க. சாண்டா கிளாஸ் எப்படி உருவானார்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து மிரா என்கின்ற இடத்துல, துருக்கி என்ற இடத்துல ஒரு சர்ச் ஃபாதர், அவர் பேர் நிக்கோலஸ். அவரு நல்ல ஒரு பெரிய பணக்கார சர்ச்சில் இருந்தார். அவரு ஒவ்வொரு நாளும் வெளியே வந்து மக்களா அவரு கலந்து கொள்வாராம். இப்போ ஒரு நாள் இரவு என்ன பண்றாரு, அவர் மாறு வேடம் அணிந்து நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த கிராமத்தை சுற்றி வந்து பார்க்குறார். மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா, இல்லை பிரச்சனை இருக்கிறாங்களா, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்படி அவர் சுற்றி வருகிற போது பல குடும்பங்களில பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறார். பணக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறாங்க, அவங்க வீட்டில் சத்தம் இல்லை. ஆனால் ஏழைகள் வீட்டில் இரவுல விளக்கு எரிகிறது. அவங்க பிள்ளைகளோடு உட்காந்து பேசினுக்கிறாங்க. என்னன்னா, எங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வியாதியாக இருக்குது, உடம்பு சரியில்லை, அப்படி இப்படின்னு நிறைய வீடுகளில் அழுகை சத்தம் தான் கேட்குது. அப்போ இவருக்கு ஒரு பெரிய கவலை, நம்ம சர்ச்சு மக்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, நம்ம கிராமத்தினுடைய மக்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து அவர் அதே போல மாறு வேடம் விட்டு அவருடைய ஆலயத்தில் வந்து அவர் இருக்கிற அந்த காணிக்க பணத்தை எல்லாம் பிரித்து அந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். அது எப்படி செய்யறதுன்னா, டைரக்டாக செய்யல. டைரக்டாக செஞ்சால் வாங்க மாட்டாங்க,
தாத்தா வேஷம் போட்டுன்னு, கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி வேஷம் போட்டுன்னு இரவு நேரத்துல போய் அவங்க சிம்னி இருக்குதுல்ல, வீட்டு சிம்னியில வந்துருவார். இதுதான் அந்த. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்க, யார் இந்த உதவியை செய்யறாங்கன்னு கண்டுபிடிக்கும் போது இவரு நம்முடைய சர்ச் ஃபாதர் தான். அவர் பேர் நிக்கோலஸ். பிற்காலத்தில் அவருக்கு செயின்ட் பட்டம் கொடுத்தாங்க. அந்த செயின்ட் நிக்கோலஸ் தான் இன்னைக்கு சாண்டா கிளாஸ்னா மாறி. அதனால நம்ம சாண்டா கிளாஸை கொண்டாடுறோம், அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போடுறோமே தவிர அவரை மாதிரி என்ன பண்றது இல்லை, உதவியே யாருக்கும் செய்யறது இல்லை. நம்மளே சாப்பிட்டு நம்மளே ஏப்ப விட்டுணும் தான் எப்படி, எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாருடைய ஆடைகளை உடைமைகளை ஆண்டவர் சொல்றார், ஒருவன் 2 அங்கி இருந்தா ஒன்னாத்துல கொடுப்பான்றார். அப்போ கிறிஸ்துமஸ் என்பது பகிர்ந்து கொள்வது. கிறிஸ்துமஸ் இஸ் நத்திங் பட் ஷேரிங். கிறிஸ்துமஸ் இஸ் நத்திங் பட் கேரிங் அதர்ஸ். ஷேரிங் டு அதர்ஸ், கேரிங் டு அதர்ஸ், லவ்விங் அதர்ஸ். சமாதானத்தை, சந்தோஷத்தை நீங்க கொடுத்து கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் இந்த ஊழியத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு மீண்டும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். குறிப்பாக இதோ இந்த நாளிலே பிறந்த நாளை காணுகிற கிறிஸ்டி பிரதருக்காக, பெனிட்டாவுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய திவ்ய பிரசன்னம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எங்களோடு இருக்கட்டும். என்னுடைய ஊழியத்தையும் ஆசீர்வாதம் இதை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய உள்ளங்களிலே, இல்லங்களிலே அமைதி, சமாதானம் நிலவட்டும். நாங்கள் பகிர்ந்தளிக்கிற மக்களாக, அன்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற மக்களாக கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ கிருபை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மளோடு கொண்டிருப்பதாக. ஆமென்.